9741 கோடி ஐபிஎல்னால வருஷம் பிசிசிஐக்கு கிடைக்கிற வருமானம். அதே மாதிரி இங்கிட்டு சிஎஸ்கேக்கு வருஷ வருமானம் 674 கோடி. இது போக மித்த ஐபிஎல் டீம்களுக்கு இந்த மாதிரி பல கோடிகள் வருமானமா வந்துகிட்டு இருக்கு வருஷம். அதுக்குண்டு அவன் ஒன்னும் சட்டையை பிடிச்சிக்கிட்டு பாருன்னு வம்பா கொலை நம்மளை உட்கார வைக்கல. நம்ம தான் பொழப்புக்கு மத்தியில இருக்க நொம்பலத்துல இருந்து விடை பெறணும்னு இந்த மாதிரி 3 மாசம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்னு சந்தோஷமா இருக்குது கண்டி இதை பாக்குறோம். சரிடா, இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு எம்புட்டு மவுஸ்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். எனக்கு என்னன்னா, இவரோட மவுஸை பயன்படுத்தி அந்த மனுஷனை அவரையும் ரிட்டையர் ஆக விடாம அவருக்கு முடியாத மனுஷனை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்துருவார், நாளைக்கு வந்துருவார், கரண்ட கால் அப்படி அந்த இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுலையும் காட்டாம வம்பா கொலையா பல கோடி ரூபா வசூல் பாக்குறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு என்னமோ ஒரு எண்ண ஓட்டம் தோணுது. என்ன சொல்ல வரேன்டா, இந்த விளையாட்டை ஒரு பொழுதுபோக்கா மட்டும் ஒரு சந்தோஷத்துக்காண்டி பாத்துக்கிறது நல்லது. சீரியஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகாம அதே போல ரொம்ப வெறியாகி பொழப்பு தலப்பை விட்டுவிட்டு கையில இருக்க காசை புறம் செலவழிக்காம குடும்ப குட்டியை பார்த்துக்கிட்டு பொழப்பு தலப்பை ஓட்டுவோம் அப்படின்றது என்னோட கருத்து. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல தட்டி தவட்டி விட்டுவிட்டு வீடியோக்கு ஃபாலோ, லைக், கமெண்ட் என்ன எளவு பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுவிட்டு போக வரேன்.